அவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையினுடைய வளர்ச்சி ஒரு சங்கிலி தொடரை போல அமைந்திருக்கிறது. நாம் சொல்லுவோம் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லுவோம். இந்த 4 வார்த்தைக்கும் மனிதனினுடைய வளர்ச்சி நிலையை தூண்டி எழுப்ப மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு என்பதை நாம் மறந்துவிட முடியாது. முதலாவதாக மாதா என்கிறோம். ஒரு தாய் ஒரு மனிதனுடைய முதல் வளர்ச்சியிலே அவள் பங்கெடுக்கின்றாள். அந்த தாய் தான் அந்த குழந்தையை தன்னுடைய தந்தையிடம் அழைத்து வருகின்றார். அந்த தந்தை ஒரு ஆசிரியரிடம், ஒரு குருவிடம் அழைத்து வருகின்றார். அந்த குரு தான் இந்த உலகத்திற்கெல்லாம் அந்த தெய்வத்திடம் அவர் சுட்டி காட்டுகிறார். இப்படி மனித வாழ்வு என்பது ஒரு சங்கிலி தொடரை போல தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தாய் இந்த உலகத்திலே ஒரு குடும்பத்திலே உருப்படியாக இருந்தால் என்றால் அந்த குழந்தை மிகச்சிறந்த ஒரு வளர்ப்பை பெற்றுவிடும் என்பதை நாம் பல பக்கங்களிலே நாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இன்றைய முதல் வாசகத்திலே வரக்கூடிய ஒரு யூத தாய் தன் 7 மகன்கள் மீதும் ஏற்படுத்திய ஒரு தாக்கத்தை பற்றி தான் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். திருச்சட்டத்தின் மீது நம்பிக்கைக்குரிய ஒரு தாயாக அவளை பார்க்கின்றோம். தன்னுடைய 7 பிள்ளைகளை இழந்த போதிலும் கூட அந்த தாய் வருத்தப்படவில்லை. மாறாக இந்த குழந்தைகளை இப்படி பெற்றேன் என்பதற்காக அந்த தாய் மகிழ்ச்சி அடைகின்றாள். எனவேதான் விவிலியம் சொல்கிறது, அவள் போற்றுதற்குரிய ஒரு தாய், அவள் புகழுவதற்குரிய ஒரு தாய் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் தன்னுடைய பிள்ளைகளை நேரிய முறையிலே வளர்த்திருக்கிறாள் என்று சொல்லி அந்த தாய் மிகவும் சந்தோஷப்படுவதை பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த கிரேக்க அரசன் அந்தியோக்கு எபிபியான் தெளிவாக குறிப்பிடுகின்றார், நான் அதை செய்வேன், இதை செய்வேன், உனக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வேன், ஆனால் நீ பன்றி இறைச்சி உண்ண வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது மோசையின் சட்டத்திற்கு கீழ்ப்படிவதை விட மேலான காரியம் எதுவும் இல்லை என்று சொல்லி தாங்கள் சாக துணிந்த ஒரு குடும்பத்தினுடைய வரலாற்றை தான் முதல் வாசகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு தாய் தன் குழந்தை எப்படி வளர்க்கின்றார்? பக்தி உள்ள, ஞானமுள்ள குழந்தையாக வளர்ப்பதற்கு அந்த தாய் எடுக்கக்கூடிய முயற்சி என்ன? கடவுள் யார்? கடவுளுடைய இல்லத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு தாய் தான் கற்றுக் கொடுக்க முடியும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது ஒரு தாயினுடைய கடமை. ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவார், நான் கற்றுக்கொண்ட எல்லா நல்ல பண்புகளும் என்னுடைய தாயிடமிருந்து வந்தது என்று சொல்வார். ஆங்கில பழமொழி ஒன்று சொல்லும், ஒரு நல்ல தாய், ஒரு தூய தாய் 1000 குருக்களுக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் ஒரு தாயிடமிருந்து வந்தவர்கள். அந்த தாய் நினைத்தால் இந்த சமூகத்தை புரட்டி போட முடியும். ஒரு தாய் நினைத்தால் ஒரு குழந்தையை மிகச்சிறந்த ஒரு குழந்தையாக வளர்க்க முடியும். அமெரிக்காவிலே ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதாவது சமூக விரோதிகள் என்று சொல்லப்பட்ட நிறைய பேரை பற்றி அவர்கள் ஆய்வு செய்தார்கள். ஆய்வின் முடிவில் இவ்வாறு சொல்லப்பட்டது, இந்த ஆய்வினுடைய அடிப்படையில் இந்த சமூக துரோகிகள் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை உற்று பார்க்கின்ற பொழுது ஒன்றை ஒன்று புலப்படுகிறது. அவர்கள் ஒன்று தாயை இழந்தவர்கள் அல்லது தாயினால் சரியாக அன்பு காட்டப்படாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்கின்றோம்? தெய்வ பயத்திலும் ஞானத்திலும் வளர்ப்பதற்கு நாம் மிகச்சிறந்த உறுதுணை எடுப்போம், முயற்சி எடுப்போம். குழந்தைகள் கடவுளுடைய கொடைகள். ஆமீன்.